உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 8 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதில் அளிப்பது, என்ன பதில் அளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு பங்கு தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, சகோதரிகளே, அன்பான இறைமக்களே, செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி சிரியாவை தேவ அன்னையின் பெரும் துயர்களை நினைவு கூறுகிறது. புனித வாரத்தில் புனித வெள்ளி இயேசுவின் பாடுகளை நம் கண் முன்பாக நிறுத்துவது போல் அன்னையின் பெரும் துயர்களை, வியாகுலங்களை நாம் நினைத்து தியானிப்பதற்கென்று இந்த செப்டம்பர் 15 நமது பங்கிற்கு கூடுதல் சிறப்பு. அந்த அன்னையின் திருப்பெயரில் நமது ஆலயம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. வியாகுல அன்னையின் ஆலயம், மாதர் டொலரோசா. அன்னையின் துயர்கள், வியாகுலங்கள், இதை நினைப்பதால் நமக்கு என்ன வருகிறது, என்ன பாடங்கள் நாம் பெறுகிறோம் என்பதை இந்த தியான சிந்தனையில் நாம் பெற முயற்சிப்போம். முதலில் என்னுடைய பங்கு தந்தை இனிது அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களையும் அன்பான ஜெபங்களையும் அளிக்கிறேன். அவர் பொறுப்பேற்றவுடன் இந்த அழகிய ஒரு புகழ் கோவிலை அமைத்திருக்கிறார். அன்னைக்கு என்று இந்த ஒவ்வொரு மாதத்தின் 15ஆம் நாளில் வணக்க முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். தொடக்கத்தில் நாம் கேட்ட பாடல் அன்னைக்கென்று ஒரு தனிச்சிறப்பு மிக்க பாடல். இதெல்லாம் வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது. உங்களுடைய கரைவழி கிடைக்குமா? அன்னையின் துயர்கள் நினைக்கின்ற திரு அவை அன்னையின் வாழ்க்கையில் நடந்த மகிழ்வான தருணங்களையும் நினைக்கிறார். அதை நாம் இன்றைக்கு விடுவோம்.
அவரது பெரும் பெயர்கள் சிலவற்றை நாம் நம் கண்முன்பாக வைப்போம். இந்த திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் திரு ஜெயமாலை ஜபித்தோம். அதிலே அன்னையின் 7 வியாகுலங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானித்தோம். இயேசுவின் பாடுகளில் மரியா எங்கனம் பங்கேற்றார். இதுதான் முக்கியமானது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34, 35 எருசலேம் தேவாலயத்திற்கு குழந்தையை தூக்கிச் செல்கிறார்கள். குழந்தை பிறந்த 40ஆம் நாளில் அங்கே சிமியோனை சந்திக்கிறார்கள். 30 வயது முதிர்ந்த சிமியோன் குழந்தையை கையில் எடுத்து பெற்றோரை பார்த்து மகிழ்ச்சியின் வார்த்தைகளை சொல்லி அதே வேளையில் தூரமான வாக்குறுதியை கொடுக்கிறார். ஒரு குழந்தையை பார்த்து மகிழ்ந்து கடவுளின் மீட்பையின் கண்கள் கண்டு கொண்டன, இப்பொழுது நான் அமைதியாக செல்ல முடியும் என்று சிமியோன் சொல்லி முடித்த வேளையில் அன்னையை பார்த்து இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அறிகுறியாக விளங்கும், உள்ளத்தை ஒரு வான் ஊடுருவி பாயும் என்கிறார். வாளாய் பாய்ந்தன வார்த்தைகள், ஈட்டியாய் ஊடுருவின இதயத்தை, சிமியோன் சொன்னதில் வந்தது ஒரு துயரம், வியாகுலம் கொண்டது மரியின் இதயம். அதற்கு அண்டை என்ன பதில் சொன்னார்? என்ன பதில் சொன்னாங்க? சிமியோன் அப்படி சொன்னார். மாதாவா சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையா? அன்னை கொடுத்த பதில் மௌனம். சிமியோன் சொன்னது ஒரு பெரும் அதிர்ச்சி. இந்த குழந்தை ஒரு எதிர்க்கப்படும் அறிகுறி, கண்டனத்திற்கு உட்படுத்தப்படுவார், புறம் கொள்ளப்படுவார், தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அதுதான் எதிர்க்கப்படக்கூடிய அறிகுறியின் விளைவு. எதையாவது ஒன்றை எதிர்த்தால் அதற்குரிய தாக்குதல் வரும், பின் விளைவுகள் வரும். அந்த வரக்கூடிய ஒரு சலசலப்பை, சஞ்சலத்தை அந்த சிமியோன் முன்னிறுத்துகிறார். மரியாவின் மௌனம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அது சற்று கடினம். வாழ்க்கையிலே இன்னல்கள் இடர்கள் வரும்போது நாம் கொந்தளிக்கிறோம். நெருப்பில் இடப்பட்ட ஒரு புழுவை போல் துடிக்கிறோம். தண்ணீர் கொதிக்கிற போது அது கொந்தளிப்பது போல் நாம் கொந்தளிக்கிறோம். அன்னை மரி நமக்கு சொல்லுகிறது பாடம் மௌனம். வாழ்க்கையில் மௌனங்கள் நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றன. குடும்பத்தில் இதுபோன்ற தருணங்கள், எதிர்பாராத ஒரு சங்கடங்கள் வருகிற போது அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கிற போது நமக்கு பல காரியங்கள் புலப்படும். மரியன்னைக்கு தெரிந்தது. இதேமது அடிமை என்று சொன்னவர் அந்த தருண முதலே இறைவனின் திட்டத்தை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அவர் முற்படுகிறார். குடும்பத்துல அமைதியா இருக்கிறோம்னா, ஏதாவது ஒரு சண்டைன்னா 2 பேரும் கத்துனா எப்படி? அப்படிதான் குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போடுறீங்களா? அது இருக்கும். ஒரே பரபரப்பு, சஞ்சலப்பு, கொந்தளிப்பு, இதெல்லாம். மாதா கற்றுக் கொடுப்பது மௌனம், மௌன மொழி. அடுத்து நாம் பார்க்கிறோம் மத்தேயு 2:13 ஒரு 300 மைல் தொலைவு ஒரு பயணம் தொடங்குகிறது. அது ஒரு சுற்றுலா பயணம் அல்ல, ஒரு திருப்பயணமும் அல்ல, அது ஒரு அகதியின் பயணம்.
ஒரு கலைஞன் பச்சிலம் குழந்தையை கொல்ல தேடுகிறான். இரவோடு இரவாக அந்த திருக்குடும்பம் 300 மைல் பயணத்தை தொடங்குகிறார். முன்பின் தெரியாத ஒரு பிரமிடுகள் தேசம். பெத்தலை ஊர் விட்டு பிரமிடுகள் தேசம் தேடி உயிர் பிழைக்கச் சென்றனர். தலைநகரை சுமந்தபடி 17 மைல் தாண்டி அகதி போல் வாழ்ந்த நிலை எகிப்தின் பெயர்கள் சொல்லி அடக்க முடிவதில்லை. துன்பக்காலம். கனவிலே எச்சரிக்கப்பட்டு உன் பிள்ளையையும் தாயையும் தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்பது கனவின் குரல், தூதரின் குரல். யோசேப்பு கிளம்புகிறார், மாதாவுடன் செல்லுகிறார். என்ன பாடம் நமக்கு? மரியின் செவி கொடுத்தல் நமக்கு நம்பிக்கை வளர்க்க வேண்டும். யோசேப்பு சொன்னபோது மரியாவுடன் செல்லுகிறார். எப்படி எகிப்துக்கு போக முடியும், அங்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் இங்கு விவாதங்கள் இல்லை. மரியா யோசேப்பை முழுமையாக நம்புகிறார், முழுமையாக அவருக்கு செவி கொடுக்கிறார். அவ்வளவு தூரம் எப்படி போவது? நீங்களானா போவீங்களா? ஒரு கணவர் சொல்லுகிறார், இப்படி செய்வோம், அது எப்படி? அல்லது மனைவி சொல்லுகிறார், உடனே கணவன், அதெல்லாம் முடியாது. நம்முடைய உரையாடல்கள் இப்படி. திருக்குடும்பத்தின் மரியாதையுடைய பதில், மரியாதையுடைய நடவடிக்கை, மரியாதையுடைய தோரம் நமக்கு ஒரு பெரிய பாடம். ஒருவர் ஒருவருக்கு செவி கொடுத்த, செவி சாய்த்த, அந்த செவி சாய்த்தலில் விளங்குகிறது நமது தாழ்ச்சி, நமது மனப்பாங்கு, நமது உணர்ப்பாங்கு. மாதா பாருங்க, அதை நினைச்சு பாருங்க. அவ்வளவு தூரம் அவ்வளவு நாட்கள் கடந்து செல்லும் போது எவ்வளவு துயர்கள், இடர்கள், ஒரு அகதி போன்று அந்த பிரமிடுகள் மத்தியிலே அவர்கள் எங்கு தடுத்தார்கள், எங்கு உண்டார்கள், எங்கு சென்றார்கள், எவ்வளவு துயரம். ஒருவர் ஒருவருக்கு செவி கொடுத்து அந்த திருக்குடும்பம் வாழும். கஷ்ட வேளைகளில், துன்ப நேரங்களில் ஒருவர் ஒருவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது மாதா நமக்கு கற்றுக் கொடுக்க. காதுகளை அடைத்துக் கொண்டு அல்ல, செவி திறந்து கேட்க வேண்டும், செவி மடுக்க வேண்டும். அந்த செவி கொடுத்தலில் வருகிறதுதான் புரிந்து கொள்ளுதல். செவி கொடுக்காத போது புரிந்து கொள்ள முடியாது. அந்த புரிந்து கொள்ளுதல், இந்த டிசர்ன்மென்ட், உண்மை எது என்றும், இறை திட்டம் இதுதான் என்றும், வாழ்க்கையில் மிக முக்கியமானது இதுதான் என்று புரிந்து கொள்வதற்கு செவி கொடுத்தல் அவசியம். உற்று நோக்குதலும் இறை திட்டத்தை உள்துணர்தலும் இந்த செவி கொடுத்தலில் இருக்கிறது. ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் இந்த வழிகளை அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுக்க. வெறும் துயரத்தை அப்படி பரப்பினாங்க அது மட்டுமல்ல, வாழ்க்கைக்குரிய பாடங்களை மாதா கற்றுக் கொடுக்க. அதுதான் மிக முக்கியமான. வெறும் பக்தி அல்ல, அந்த பாடமாக, பண்பாக, நமது வாழ்விலே இருக்கக்கூடிய அங்கமாக அன்னையினுடைய பக்தி மாற வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிறோம் அந்த 3வது துயர். 12 வயது நிரம்பிய இயேசு பெற்றோரோடு சேர்ந்து பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக எருசலேம் போகிறார்கள். தன்மகன் எட்டிய 12ஆம் இளம் வயதில் எருசலேம் ஆலய திருப்பயணம் திரும்புகையில் திருமகனை இழந்துவிட்டு பட்ட துயர் கொஞ்சமோ? தவித்ததும் துடித்ததும் பெற்ற நெஞ்சம் தாங்குமோ? லூக்கா 2:43-45 நான் வாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. எருசலேம் சென்று அவர்கள் திரும்புகிற போது இயேசு எருசலேமிலே தங்கி விடுகிறார். சிறு பையன் அல்லவா, ஒரு ஆர்வம், ஒரு எழுச்சி, ஒரு ஈடுபாடு, ஒரு ஆலயத்திலே மெய்மறந்து இருந்திருக்கலாம், அல்லது ஞானிகளோடும் அறிஞர்களோடு பேசிக் கொண்டிருந்த மறந்திருக்கலாம். பெற்றோர் மகன் தந்தையோடு இருப்பார் என்று தாயும், தாயோடு இருப்பார் என்று தந்தையும் நினைத்துக் கொண்டு திரும்புகிறார்கள். 3 நாள் கடந்து விட்டது. அவர்கள்
என்ன செய்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அவர்கள் உறவினர்களிடையே தேடுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு தம்முடைய அந்த நாசரேத்தில் வளர்ந்த போது உறவினர்களிடையே அவர் அறிமுகமாகி இருந்திருப்பார். அவரை பலரும் அன்பு செய்திருப்பார்கள். இயேசுவை தேடி வந்திருப்பார்கள். ஒரு சில அபார்ட்மெண்ட்ல குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த அபார்ட்மெண்ட் முழுவதுக்குமே தெரியும் இந்த குழந்தை பிறந்திருக்கு. பேரெல்லாம் கூப்பிட்டு பிள்ளைங்களாம் ஓடி வருவார். இது போன்ற ஒரு நட்புறவை, அன்புறவை திருக்குடும்பம் வளர்த்து வைத்திருந்தது. ஒரு குடும்ப உறவு, ஒரு சமூக உறவு. ஒரு பங்கு என்றால் பங்குக்கூடிய குடும்பங்கள் யார் யார் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். உறவினர்களிடையே அவர்கள் தேடினார்கள். அதன் பிறகு அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார். 2 இடம் தான், உறவினரிடையே, அதுக்கு நேரா ஆலயம். நம்முடைய உணர்வு நமக்கு தெரியப்படுத்தும். சில சங்கடங்களில் எங்கு செல்வது என்ற ஒரு உணர்வை நாம் இறை பக்தியிலும் ஜபவாழ்விலும் நிலைத்திருந்தால் நமக்கு அது உணர்த்தும். இதுதான் இடம் உறவினரிடையே. அதை விட்டால் ஆலயத்தில் அவர்கள் அந்த உறவை பேணி வளர்த்தது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பரிந்துரை. நமக்கு நெருக்கமான உறவுகள், சொந்த பந்தங்கள், அவரோட பேசுகிறோமா, நட்புறவை வளர்த்துக் கொள்கிறோமா, அவர்களுடைய தேவைகளில் உதவி செய்கிறோமா, நமக்கென்று ஒரு தேவை இருந்தால் அவர்களை அணுக முடியுமா, அதெல்லாம் நமக்கு சிந்தனை. பிள்ளைகள் தொலைவிலே இருக்கலாம், அவர்களை சென்று பார்ப்பதற்கான ஒரு முயற்சி. பெற்றோர் மிக தனிமையிலே வாழலாம், அவர்களை சென்று பார்ப்பதற்கான நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. உடன் பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைக்கு ஒரு கஷ்டம், முடிந்த அளவுக்கு சின்ன உதவி, ஒரு தொலைபேசியில் ஒரு அழைப்பு, ஒரு சின்ன ஒரு கடிதம், இயன்ற அளவுக்கு ஒரு உதவி, இதெல்லாம் நம்முடைய உறவிலே இருந்தால்தான் வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அங்கு நம்பி செல்ல முடியும். மாதா அப்படி இருந்தார். உறவினரை தேடி, எலிசபெத்தை தேடி செல்லவில்லையா? காணா ஒரு திருமணத்திலே உதவி செய்யவில்லையா? அப்படி என்றால் அண்ணன் மறைந்த உறவு, அந்த நெட்வொர்க், அந்த ஒரு உறவு வலை மிக அருமையாக இருந்தது என்று பார்க்க. சிலுவை அடையிலே மாதாவும் அந்த மகதலா மரியாவும் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அன்புறவை அன்னை கட்டி எழுப்பவராக இருக்கிறார். இயேசு உயிர்த்த பிறகும் திருச்சபையை கட்டி ஒன்று சேர்த்த அந்த ஒரு பணியையும் அன்னை செய்தார். நம்முடைய குடும்ப வாழ்விலும் உறவை இணைக்கக்கூடியவர்களாய், உறவை பிணைக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அன்னை மரியுடைய துயரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உள்ளம் உடைந்து பரிதவித்து தேடி அடைந்து எங்கே என் மகன் என்று தேடி அந்த பொழுதும் பட்ட வேதனையின் துயரமும் இயேசுவை சந்தித்த தருணத்தில் கரைந்து மறைந்து விடுகிறது. நமது வேதனைகள், நமது கஷ்டங்கள் இந்த அன்பு உறவில், இந்த இறை பற்றில், இறை திட்டத்தில் அது தெளிவு பெறும். அடுத்து மரியம்மனுடைய துயரமாய் நாம் பார்ப்பது யோவான் 19:17 இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் வேளையில், இந்த கொல்கொதா என்னும் அந்த இடத்திற்கு செல்லும் வேளையில் தாயை சந்திக்கிறதும் தாய் மகனை சந்திப்பதும். ஊர் வியக்க பேர் சிறக்க வளர்ந்து நின்ற தன் மகனை ஊர் பழிக்க சிலுவையோடு தாயவள் கண்டாரே. முள்முடியும் கசையடையும் ரத்தம் குடித்த காட்சிதனை கொல்கொதா பாதைதனில் கண்டு மனம் நுழைந்தாரே. அன்னை மரியினுடைய ஒரு சந்திப்பு பாருங்கள். பாடுகளில் ஏற்றி நடந்து சென்ற மகனை சந்திப்பதற்கான துணிச்சல் மாதாவிடம். நாம் நிறைய விஷயங்கள் அப்படி கேள்விப்பட்டாலே மயக்கப்பட்டு விழுந்துடும். துணிச்சல் கிடையாது. வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தாலே அப்படியே தலை சுத்து ஒரு சிலருக்கு. துணிச்சல். இன்னல் வருகிற போதும், இடர்கள் நம்மை தீண்டுகிற போதும் நமக்கு மன உறுதி, உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்றார் சிமியோன்.
அது குத்தி பாய்ந்த போதும் அவருடைய மன உறுதியை அசைக்க முடியவில்லை. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த பாடம் மன உறுதி, நெஞ்சினிலே உறுதி, எதற்கும் அஞ்சாத ஒரு மனநிலை. இறை திட்டத்தை நிறைவேற்றுகிற வேளையிலே சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திராணி, ஒரு திடம், ஒரு ஆற்றல் மாதா கற்றுக் கொடுக்கிறார். வியாகுலம் என்பதை கடந்து வியாகுலத்தை தாங்கக்கூடிய இதயம், அதுதான் மிக மாற்றிக்குரியது. கடவுளிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் நாம் பெறக்கூடிய நன்மைகளை நினைவில் கொள்ளவும், துன்புறும் வேளையில் திடமாய் இருக்கவும் அன்னை மரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வியாகுல அன்னை நமக்காக மன்றாடுகிறார். அதை போன்று அடுத்து வரக்கூடியதெல்லாம் சிலுவையிலே உயிரிட்டதும் அதிலிருந்து இறக்கப்படுவதும் அன்னை மரியின் கரையிலில் கிடத்தப்படுவதும் கல்லறையில் வைப்பதுமான காட்சிகளை, அந்த துயரத்தை நாம் சந்திக்கிறோம். அது ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கிற போது அன்னையிடம் நாம் பார்ப்பது அவருடைய பிரமாணிக்கம், நம்பிக்கையின் பற்றுறுதி, பிரமாணிக்கம். துன்பங்களை ஏற்றல், துன்பங்களை தாங்குதல் அவ்வளவு எளிதல்ல. அது ஜப பயிற்சியாலும் ஆன்மீக பயிற்சியாலும் வரக்கூடிய இறை அன்பை உள்துணர்ந்த மாதா மரியா அந்த பாடுகளை அப்படி ஏற்றுக்கொண்டார். உடைந்து கிழிந்த அந்த திருமகன் திருவுடலை கரத்திலே தாங்கினாரே, எவ்வளவு துடித்திருப்பார், எவ்வளவு தவித்திருப்பார், எவ்வளவு கதறி இருப்பார். ஆனாலும் அந்த கதறலின் பின்னணியில், அந்த துயரத்தின் பின்னணியில் அவர் கொண்டிருந்தது அவரது பிரமாணிக்கம். இதோடு அடிமை என்பது அந்த சிலுவை நிழலில் நாம் காண்கின்ற ஒரு வெளிச்சம். எருசலேத்தின் வெளிப்புறத்தில் கல்வாரி பொது வெளியில் சிலுவை படுகொலை உலகம் காண நடந்ததம்மா. உலகை காக்கும் கரங்களை ஆணிகுண்டி அறைந்தனரே, அருகில் நின்ற தாய்மனம் பெரும் துயரால் வெடித்ததம்மா. உடல் விட்டு உயிர் பிரிய இறைமகனில் இறந்து விட்டார். தான் இருக்க தன் பிள்ளை சாவதை தாய் தாங்குவதா? இருந்தது உலகம், கிழிந்தது இரண்டாய் ஆலயத்தின் திரை. உயிர் விட்ட உடலை தன் கையில் கொண்டு தாங்கினாரே அன்னை. காலம் கடந்தவரை கல்லறையில் வைப்பதுவோ, மானுடன் மீட்பரை மண்ணில் வைத்து புதைப்பதுவோ, தன்னுடன் உயிர் விட்டு தனித்தனியே சென்றது போல் தூயவள் துடித்தனள், துயரதனை கல்லறையில் புதைத்தனள். நண்பர்களே, அன்னையினுடைய துயரங்களை எல்லாம் இப்படி நினைத்துக் கொண்டே போகலாம், தியானித்துக் கொண்டே போகலாம். அன்னையிடம் நாம் காணக்கூடிய அந்த மௌனம், செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல், உடன் இருத்தல், உடன் பயணித்தல், உறுதியாய் நிலைத்து நிற்றல், பிரமாணிக்கத்திலே உறுதியாய் இருத்தல் ஆகிய பண்பு நலன்களை நம்முடைய உள்ளங்களில் நாம் வார்ப்போம். அன்னையினுடைய வியாகுலங்கள் நமக்கு வாழ்வின் பாலங்களாக மாறும். சிறிய பாடலோடு நிறைவு செய்வோம். வியாகுலத்தாயே மரியே தேவ அன்னை, இதயத்தை வாழ்வென்று துளைத்தது, ஆயிலும் மதங்கள் நிலைத்தது. அம்மா வியாகுலத்தாயே எங்களுக்காக மன்றாடும். கடைசி வரை மட்டும் பாடுறீங்களா? அம்மா வியாகுலத்தாயே எங்களுக்காக மன்றாடும். அம்மா, அம்மா வியாகுலத்தாயே எங்களுக்காக மன்றாடும். வியாகுலத்தாயே மரியே தேவ அன்னை, இதயத்தை வாழ்வென்று துளைத்தது, ஆயிலும் மதம் நிலைத்தது. அம்மா
வியாகுல தாயே எங்களுக்காக மன்றாடி அம்மா வியாகுல தாயே எங்களுக்காக மன்றாடி சீயோன் வார்த்தைகள் துளைத்ததோ எதிர்வரும் சிலுவை தெரிந்ததோ எகிப்தின் துயரம் வாட்டியதோ இவர்கள் மலையென குவிந்ததோ அம்மா வியாகுல தாயே எங்களுக்காக மன்றாடும் சிலுவை பாதையில் திருமகன் சந்தித்த வியாகுல அன்னை சிலுவையில் தூங்கிய இயேசுவுடன் பாடுவேற்ற அன்னையே அம்மா வியாகுல தாயே எங்களுக்காக மன்றாடி அம்மா வியாகுல தாயே எங்களுக்காக மன்றாடி. சற்று நேரம் கண்களை மூடி வேண்டும். அன்னையே, உமது வியாகுலங்கள் நினைவு கூறுகிறோம். ஆசி பெற்ற அன்னையே, அருள் மிக பெற்றவரே என்று வானத்துயர் வாழ்த்திய போது துயர் நிறைந்தவராய் வியாகுலம் சுமந்தவராய் வாழ்வில் ஊடுருவப்பட்டவராய் நிற்பதை நாங்கள் காண்கிறோம். சிலுவை அடியில் நின்றவரே, திருமகனை கரங்களில் தாங்கியவரே, உன் பாதம் என்னை சமர்ப்பிக்கிறோம். உனது திருப்பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் எமது பங்கு குடும்பங்களை, பங்கில் உள்ள மக்களை, அருகில் வசிப்போரை அனைவரையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தூய இதயத்தில் எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். உமது செவிசாய்த்தல், உமது மௌனம், உமது உடனிருத்தல், உமது பிரமாணிக்கம், உமது இறைப்பற்று, உமது புரிந்து கொள்ளும் ஆற்றல், இவை அனைத்தையும் எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் எங்களுக்கு அளித்தருள்வீராக. வியாகுல அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஆமென்.